இந்த வீடியோவில் நாங்கள் செய்யும் சில செயல்கள் காமெடிக்காக மட்டுமே, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முத்து எங்கள் சொத்து. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ எங்களுக்கே தெரியாம வந்து பொண்ணு மெசேஜ் பண்ணுவாங்க. எங்களுக்கே தெரியாம 4 பேர் வச்சிட்டு இருக்கான். சரி 4 பேர் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்து பிள்ளைங்க தான் வாழ்க்கையே. பெண்கள் 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 2 நிமிஷத்துல பேசுவோம், 4 நிமிஷத்துல பிரேக்கப் பண்ணுவோம். இவர் கொஞ்சம் காஜா இருக்காருன்னு அவரே சொல்றாரு. அங்க பாம்பு பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க தண்ணி பயங்கரமா போகுது பாருங்க. வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மேட்டூர் டேம்க்கு தான் வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான vlog இருக்கு இன்னைக்கு. இவர் தான் நம்ம சேனலோட கேமராமேன். நீங்க பார்த்துட்டு இருக்க நிறைய வீடியோவை இவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. இவர் இல்லைன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு தூண் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ரொம்ப கஷ்டம். நிறைய ரொம்ப காம்ப்ரமைசஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இல்ல ஃப்ரெண்டு சரி ஏதோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. ₹1000 received on PhonePe. நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மேட்டூர் டேம்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கன்னா இது என்னது லைட் ஹவுஸ். வியூ பாயிண்ட்ல லைட் ஹவுஸ்ல இருக்கும். இப்போ பிளான் ஷெட்யூல் என்ன? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்து காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10:25 ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 11 o'clock கிளம்புனோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டேமோட வியூ இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். கீழே போனோம்னா இன்னும் தண்ணி வெளியே போகிறத வந்து காட்டுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம பார்க்குள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளார போயிட்டு அங்கே நிறைய இந்த அனிமல்ஸ், ஸ்னேக்கு, அப்புறம் முதலை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. தண்ணி ஊற்றுற இடம் இருக்கு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா விளையாண்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்புறம் மதியமாக மீன் தான் சாப்பிட்டு குளிக்கலாம் போகிறோம். மேட்டூர் வந்தோம்னாலே ஒரு மீன் தான் சாப்பாடு வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் மேட்டூர்ல மீன் தான் ஸ்பெஷலாக. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது. கேமராமேன் நிறைய டைம் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் இந்த இடத்த ரெஃபர் பண்ணாங்க. நிறைய டைம்லாம் இல்லை, சின்ன வயசுல வந்திருக்கேன். நானும் மறுபடியும் இப்போதான் வந்திருக்கேன் ரிட்டர்ன். அதனால இப்பதான் பார்த்து நிறைய விஷயம் தெரியுது. இப்ப நிறைய லைட் ஹவுஸ் கூட நான் வந்தப்ப இல்லை, இப்பதான் வச்சிருக்காங்க போல. சோ இங்க வந்து நிறைய சுத்தி பார்க்குற இடம்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வரலாம், வந்து நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி போகலாம். நேரம் காலை 8:30. லைட் ஹவுஸ் பார்ப்பதற்காக டிக்கெட் வாங்கும் தருணம். பார்த்தீங்கன்னா எல்பிஎஸ் பார்க். ஓகேவா, நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஃபீஸ்லாம் வாங்கினாங்க. மொபைலுக்கும் ஃபீஸு, எங்களுக்கும் ஃபீஸு. நம்ம கேமராமேன் பாருங்க. ப்ரோ கேமராமேன் ப்ரோ உள்ளங்க ப்ரோ. ஓகே, இது நம்ம கேமராமேனு. நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மணி ஃப்ரெண்ட்ஸ் கம்மிடா. இது நியூ ஃப்ரெண்ட். இப்போ நேராக மேலே போய் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த டேம் மேலே தான் ஏற விட மாட்டாங்க. டேமில் தான் ஏற மாட்டாங்கல்ல. ஆனால் இங்கே வியூ பாயிண்ட் இங்கே இருந்து பார்க்கலாம். ஃபுல்லான வியூ. என்னென்ன பாருங்க, இந்த போகலாம் பாருங்க. பார்க் பாருங்க, பயங்கரமாக வச்சுருக்காங்க. செடியெல்லாம் எப்படிறாங்க வளர்க்குறாங்க தெரியலப்பா. தண்ணி இல்லை. இந்த பார்க்கில் இருக்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இவங்க எப்படி இப்படி வளர்க்குறாங்கன்னே தெரியல. நல்லா நீட்டாக இருக்கு. மிஸ்டர் முத்தையன், எங்கள் முத்தையனுக்கு பொந்து இருந்தால் கொஞ்சம் கொடுங்க யாராவது. ஓகே, ஆனால் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் லவ் செட் ஆக மாட்டேங்குது முத்தையனுக்கு. 6 மாசமா அப்படியே பண்ணி அந்த எரியுமே உங்களுக்கு. உன்னோட லவ் ஃபீல் ஸ்டோரியை சொல்கிறா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணே பரவாயில்ல, பண்ணா பரவாயில்ல, எல்லா பொண்ணே பண்றான். எது விழும்? அது கரெக்ட் தான். ஒரு பொண்ணு உனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்பு வருதா? சரி வாங்க போலாம். அப்படியே பார்த்தீங்களா இந்த மாதிரி எக்கோ அடிக்குது. ஆசைப்பட்டா பத்தாது. அவன் வந்து கல்யாணம் ஆன பொம்பளைங்களை ஆசைப்படுறான். ஆன்டிஸ் ஆசைப்படுறான். அது எப்படி கிடைக்கும்? ஆண்டி வெரியன். நான் இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேன், உங்களுக்கு காட்டுறேன். இது மேபி எனக்கு வேணா இது அதிசயமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இது லைட் ஹவுஸ் தான். லைட் ஹவுஸ் தான், ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. நேரம் காலை 9 மணி. நாங்கள் இப்போ வந்து இந்த நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க இந்த லைட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கடுத்து கீழே போகலான் இருக்கோம். ஓகே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராமேனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துருச்சு. இப்போதான் ஃபோன் பேசுனேன். இது எப்படி இருக்கு இந்த வியூ? என்னடா வீட்டில் அவ்வளோ பேசுறீங்க? எதனா பிள்ளைங்க கூட்டு போயிட்டான்னு நினைக்க போறாங்களாடா?
ஒருவேளை அப்படி நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அவர்தான் நண்பன் முத்து. முத்து எங்கள் சொத்து. எங்களுக்கே தெரியாம வந்து மெசேஜ் எங்களுக்கே தெரியாம 4 பேர் வச்சிட்டு இருக்கான். பொறுக்கி பையன். சரி 4 பேர் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்து பிள்ளைங்க தான் வாழ்க்கையே. பெண்கள் இல்ல. இவன் ஆக்சுவலா நான் ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இவன் என்னென்ன வேலை எல்லாம் கிளாஸ்ல பண்ணுவான்டா உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட வேலை பண்ணுவான். பொண்ணுங்க பார்க்கதான் தாயோலி உங்காமத்திங்க பொண்ணுங்க பேசலாம் கிளாஸ்க்கு வர மாட்டான். டெய்லி ஒரு பிள்ளைங்க கிட்ட பேசணும். இப்போ ஏதோ சாட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இப்போ கூட ஏதோ பிள்ளைங்க கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கோம். ஆய்மா 2 நிமிஷத்துல பேசுவோம், 4 நிமிஷத்துல பிரேக்கப் பண்ணுவோம். அப்ப எத்தனை பொண்ணுங்கள பிரேக்கப் பண்ணிருப்பான் இவன். பாத்துட்டா லவ் பண்ணுவான். முத்து ஆடியன்ஸ் இவர்தான் முத்து. இவருக்கு நல்ல பொண்ணு. இவர் அடக்கி ஆளக்கூடிய ஒரு பொண்ணா இருந்தா நீங்க வந்து சொல்லுங்க, ஓகேவா? கமெண்ட்ல தெரிவிங்க. இவர் ரொம்ப ஓவர் பிளே பாயா இருக்காரு. இவரோட வாழெல்லாம் அப்படியே அடிச்சு ஒடுக்கணும். ஓகே சொல்றா, கேளுடா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு கேளு. வேணாம் ஏன் சும்மா கேளு. வீடியோ தான் கேளு. அவங்க வீட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோம். பொண்ணு தரமாட்டாங்கடா. கேளுடா. ஹலோ நாங்க கொஞ்சம் காஜா இருக்கேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? போறேன் நான் சொல்றேன். வீடியோ பார்க்க அனைவருக்கும் வணக்கம். இவர் கொஞ்சம் காஜா இருக்காருன்னு அவரே சொல்றாரு. அவர் வந்து உங்க முன்னாடி சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாரு. லைட் ஹவுஸ் பண்ணலாம் உள்ள. இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த மொத்த டேமோட ஒட்டுமொத்த மேப் மாரி தான் இருக்கு. ஓகே, நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். நாங்க வந்து நம்ம இருக்கிறத பார்க்கும்போது ஓவரால் இடமே இருந்தா இருக்குது. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த டேம் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து இதுல ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் உள்ள வந்தீங்கன்னா உள்ளே போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து காண கிடைக்காத விஷயங்கள் சொல்லலாம். அது நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் அதை வந்து பார்க்க முடியும். நல்லா இருக்கு. ஓகே, சரி மேலே போகலாம். அப்படியே இது லைட் ஹவுஸோட மேப் நினைக்கிறேன். இது இப்படி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது எந்த இடம் எங்களுக்கு சரியாக தெரியல. பட் இது இந்த இடம் போனோம் அப்படின்னா இது பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த இடம் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஓகே, ஓகே. இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு படி மேலே ஒரு ஸ்டெப். ஓகே, இது வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலை. வந்து இப்படி நடந்தும் போயானோம். பாருங்க, நம்ம மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ ஏறிட்டோம், இறங்கிடுவோமா தான் தெரியல. ஏன்னா அந்த 2 பசங்களும் காணோம். பாருங்க இது நம்ம கீழே இன்னும் பாருங்க. இதான் அந்த இடம், நம்ம கீழே இடம். இது போகலாம். A few moments later. எங்க போயிட்டே இருக்குது. இன்னும் போடும் போலையே. இன்னும் 3 மாடியா? டங்கு வர அத்துரும் இன்னைக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? இது இன்னும் ரொம்ப ஹீட்டா இருக்குதா? நான் உள்ள ஏன் ஹீட்டா இருக்குது? கிளாஸ் போட்டு நிறையா. இங்க பாருங்க, லைட் பாருங்க அப்படின்னு எவ்வளவு சூப்பரா பாருங்க லைட்டு. ரொம்ப தூரம் வந்திருக்கும், ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். நம்ம யூடியூப் சேனலோட பேர் அங்கே எழுதி வச்சிடலாமா? கில்லி படத்துல விஜய் சார் போட்ட மாதிரி. ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா. இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டுமொத்த வியூவையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க வந்து பார்க்க போறீங்க. பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இது தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கிளாஸ் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, படகுலாம் இருக்குது இந்த பக்கம் இந்த படகு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது நம்ம ஓவராலாக பார்க்க டேமு. ஆக்சுவல் டேம் இதுதான். இது எட்டுக்கன் டேம். இது இந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எட்டுக்கன் டேம். இது தண்ணி இப்படி தான் போகுது பாருங்க. கீழே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க கீழே. நல்லா இருக்கு. இது பாருங்க, இதுதான் மொத்த ஊருமே நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். வெயில் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபேன் தான் நல்லா இருக்கும். அப்புறம் இங்கே நிறைய பார்க்கு, சாப்பிட்ற இடம், இன்னும் நிறைய இருக்குது. டேம் வியூலாம் இருக்குது நிறைய. நாங்கள் கீழே போனோம்னா தண்ணி வெளியே வரதெல்லாம் நிறைய காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒன்றுனா வீடியோ போடலாம். ஓகேவா? ஓகே. ஆமாம், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வராமல் விட்டோம் குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. ஏதோ ஏற்பாடு பண்ணுவோம். இன்னொருத்தன் எங்கடா மணி காணோம்? எங்கே போயிட்டான்? மணியை தேடுங்க, மணியை தேடுங்க, மணியை தேடுங்க. கீழே எடுக்க போகிறான்டா. டிங் 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 மணியை தேடுங்க. இந்த வந்துட்டு பாருங்க, மாசம் இருக்கிற பாருங்க. இவர் தான் அப்புறம் தேடிட்டு மணி மணி எங்க மணியை தேடுறா மணியை தேடுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இவர் தான் அவரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனசு யாருக்கா வருமா? இவ்வளோ நேரம் நாங்கள் வந்தோம், இந்த பாட்டில் எடுத்து போடலாம். இவன் பார்த்தீங்களா பாட்டில் எடுத்து போடுறான். அது எப்படி தெரியுமா? கீழே போடுறோம், கீழே போடுறோம், கீழே தான் ஓகே போதும் நண்பர்களே, வாங்க கீழே போலாம். கேமராமேன்டா கேமராமேன் காணோம். உட்காந்து எப்படி சரிக்கிட்டாவா? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. A few moments later. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ்ல இருந்து ரைட் ஒரு வே போகுது. அந்த வேல வந்து ஒரு இடத்த காட்ட போறோம். இந்த இடம் கொஞ்சம் இது சவுண்டெல்லாம் தண்ணி போகிற சவுண்டு கேட்குதானே? இல்லைடா கேட்குதுடா. அங்கே பாரு கத்துறாங்கடா. அங்கே பாரு ஏதாவது சவுண்டு கேட்குது. தண்ணி போகிற சவுண்டு கேட்குதுங்க. ஓ அங்கே போகிறாங்க, அந்த கத்துறாங்க, அங்கே நிற்கிறாங்க பாரு. இன்னைக்கு சண்டேன்றதுனால முக்கால்வாசி வந்து காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க தான் இருக்காங்க. எங்க 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 மணி எங்க மணி எங்க மணி எங்க மணி எங்க மணி எங்க மணி மணிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னு தெரியல. வருத்தத்துக்கான காரணம் ஸ்கூல் பசங்களை அடிச்சு வந்துக்கிறாங்க. டேய் ப்ரோ அங்க பாரு ப்ரோ, செம்ம கிரவுட் வருது. ஸ்கூல்ல இருந்துலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இப்போ செம்ம கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. நேரம் காலை 11 மணி. டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னும் ஃபுல்லாக ஆகலை. ஆக்சுவலி இது வந்து கம்மியாக தான், ஒரு முக்கால்வாசி ஃபுல்லாக இருக்கிறதுனா இந்த இதை வந்து ஒரு 3 இது வந்து திறந்து விட்டுருக்காங்க. பட் தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திறந்துருவாங்க. அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் 8 தான் இருக்குது. அந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? அந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 16 இருக்குது. அந்த பக்கம் 16 இருக்குதான். 16 பார்க் இருக்குது. டேம்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அந்த 16 அதை ஓப்பன் பண்ணுவாங்க. 16 ஓப்பன் பண்ணிடுவாங்க. டேம்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா. இந்த டைம் நல்லா மழை, அதனால கொஞ்சம் முக்கால்வாசி டேம் நிறைஞ்சிருக்குது. நாங்கள் வரும்போது ஒரு கூட்டம் இல்லை, இப்போ பயங்கர எவ்வளோ கூட்டம். ஆக்சுவலாக நீ சண்டே இல்லை அதனால. இந்த பக்கம் பாரு படிக்கட்டு இருக்கு பாரு. படிக்கட்டு தானே அது? அந்த பக்கம் படிக்கட்டு தானே அது? அங்கிருந்து இறங்கி இப்போ டேம் பக்கம் உள்ளே வரலாம். இந்த பக்கம் வாட்ஸ்அப்ல வீடியோ சென்ட் பண்ண சொல்றேன். இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்க வீடியோ நம்மளெல்லாம் கவர் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபுல்லா எடுக்கலையே, எடுத்தா சொல்லலாம். ನಿಮ್ಮನ್ ಫೋಟೋ ತೆಗಿಬೇಕಾ ಏನು? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ವಿಡಿಯೋ ಮಾಡಿರೋದು ಕಳ್ಸಿ. ವಿಡಿಯೋ ನಮ್ಮನ್ ಮಾಡಿರೋದು ನಾವು, ನಮ್ಮನ್ ನಾವು ಮಾಡಿರೋದು. ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬ್ಲಾಗ್ಸ್ ರೆಡಿ ಮಾಡ್ತಾರೆ. ಇದನ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன இது? என்ன லாங்குவேஜ் இது? என்ன லாங்குவேஜ் இது? கன்னடா. கன்னடா தெரிஞ்சாதான் பாத்தீங்கல்ல, நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்க எல்லாம் பக்கத்துல வச்சுக்கணும். தண்ணி ஸ்பீடு எவ்வளவு? ಕನ್ನಡದೋಡಿ ಚಂದಾಪುರ. ஓகே ப்ரோ, தண்ணி ஸ்பீடு எவ்வளவு இருக்கும்? ப்ரோ தண்ணி ஸ்பீட்ல எங்களுக்கு எல்லாம் தெரியாது ப்ரோ. கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க கேட்டதான் தெரியும் ப்ரோ. நாங்க சும்மா வேடிக்கை பாக்குற வந்து புல்டிங்க. யாரா இவனுங்க?
எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ரொம்ப நேரம் நின்றுட்டோம்னு நினைக்கிறேன். முத்தையன் வாங்க. செம்ம க்ரௌடு பாருங்க. வரும்போது யாருமே இல்லை, இப்போ பார்த்தா க்ரௌடு பயங்கரமா இருக்கு. அவ்வளோதான், 10 நிமிஷத்துல மொத்த கூட்டமும் போயிடுச்சு பாரு. 5 நிமிஷம் தான் இதை பார்க்கறதுக்கு. நேரம் நண்பகல் 12 மணி. சாப்பாடு கூப்பிட்டு கொடுக்குறாங்களா? ஏன் சாப்பிடணும்னு கேட்குறாங்களா? இப்படி தொட்டு கூட பாத்துறாது அப்பா. தொட்டு பார்த்தா கூட 10 ரூபாய் கண்டி தொட்டு பார்த்துருவாங்க. தொட்டு பார்த்தா கூட 10 ரூபான்றாங்க. அது ரொம்ப கஷ்டம். கேமராமேன் பாரு, வாய் வேற அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் போல. சாப்பிட விட மாட்டோம், 1 மணிக்கு தான் சாப்பிடுவோம். பல்லு வலிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்றேன். வண்டி பைக்கில் வருது. வீடு தான் கட்டி வளர்றாங்க. இப்போது கேமராமேன் வந்து உட்காந்துட்டு குளிக்க போறது. ஓகே, கேமராமேன் வெங்கட். நேரம் மதியம் 2 மணி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மதிய உணவு இடைவேளை முடிஞ்சுது. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? பார்க்குள்ள இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். பார்க்குல டிக்கெட் எடுத்துட்டு வியூ பாயிண்ட்டு என்ட்ரு ஆகிறோம். இப்போ தான் பார்க்குள்ள என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் எடுத்திருந்தோம். ஃபோனுக்கு 1, எங்களுக்கு 1. ஃபோனுக்கு நாங்கள் ஆல்ரெடி எடுத்ததுனால அது வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். டிக்கெட் செக்கிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்குது. டிக்கெட் செக்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. ஒரு பயணமாக அப்படி மட்டும் தான் கட்டுற பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கேமராமேன் ஃபுல்லாக கவர் பண்ணிடு எல்லாத்தையும். ಕಾವೇರಿ ಡ್ಯಾಮು ಪಕ್ಕ ஓகே ஓகே ஓகே. அங்கிட்ட எப்படியோ இப்போ அங்கே ஒரு கோயில் வேறு இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு பாலம். ஓகே, முத்தையன் நம்மளாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்? முத்தையன் சொல்லுங்க. சாப்பாடு முத்தையன் மீன் குழம்பு சாப்பிட்டீங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சத்தமாக சொல்லுங்க முத்தையன், கேட்காத உங்களுக்கு. மீன் குழம்பு சாப்பிட்டோம், நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லை. அதே புதுசாக சாப்பிட்றவங்க நல்லா இருக்குதுன்றாங்க. இதே ஏரியாக்காரங்க, அதனால எங்களுக்கு பழகி போச்சு. நல்லா இவன் ஆக்சுவலாக எந்த ஊருங்க? இவனுக்கு ஒரு பெரிய யானை இருக்கு. யானை காட்டுப்பா. வரவேற்குன்னு சொல்றாரு. 2 பக்கம் 2 யானை இருக்குதுன்னு. ஆமா, 2 பக்கம் 2 யானை இருக்கு பாருங்க. இங்கே ஒரு யானை இருக்கு, அந்த பக்கம் ஒரு யானை இருக்கு. ஆக்சுவலாக தண்ணிலாம் வந்து டிசைனாக வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ எதுவும் பண்ணல. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா பார்க்குக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நாங்களும் ஒரு விளையாட்டை போட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் வர மாதிரி பிளான். மணி எங்கடா? சிவன் இருக்காரு பாரு. சிவன் அங்கே இருக்காரு. மணி எங்க? மணி வந்து இது ஆக்சுவலா தண்ணி வரும் போது இருக்கு. இல்ல தண்ணி வரல. இத பாத்தீங்கன்னா தண்ணி வரணும், ஆனா தண்ணி வரல. இது வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற பார்க்கடா மணி. ஆமா, போய் தூரெல்லாம் ஆண்டுறேன். ஆனா அங்க கூட்டம் இல்ல, இங்க பயங்கரமா கூட்டமா இருக்கு. இங்க தாங்க மெயினான வரும் பசங்க கூட்டம். அங்க எந்த கூட்டமுமே இல்லை. சில்லு 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 சில்லுன்னு இருக்கு இங்க. பிக் கெஸ்ட் இருக்காது. லவர்ஸ் நல்லா இங்க எல்லாம் வருஷம் வராங்க. இவ்வளவு தூரம் வரணுமாடா? அதுக்காக வரேன்டா. மரியாணி நல்லது. கேமராமேனோட ஃபுட்டேஜ் தான் நீங்கள் வந்து இந்த நேரில் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளை வந்து ரொம்ப பார்க்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ரொம்ப சூப்பராக இருக்குது தானே அந்த மரம்லாம். மரம்லாம் சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்காங்க. கடல் கண்ணி இருக்கு. கடல் கண்ணி காட்டுறேன். வாட்டர் பாட்டில் எதாவது எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அங்கே வேணா தண்ணி டேங்க் இருக்கு. தண்ணி இருக்குமா? அதான் மேட்ரு. இருக்காங்க. தண்ணியில் பாரு பிடிச்சிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பாட்டில் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் தண்ணியெல்லாம் இங்கே இருக்கு. சின்ன பசங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு அந்த காட்டுறேன். அது வந்து பேர்ட்ஸ் இருக்குங்க. இதை மாதிரி பேர்ட்ஸில் வந்து பறவைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ். இது லவர்ஸாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அடுத்து இங்கே ஏதோ ஒரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டை தான் பார்ப்போம்.
வாட் இஸ் திஸ் யா? சின்னதா இருக்கு அங்க பாருங்க அந்த கார்னர் இருக்கு சின்னதா. என்னது இது? முதல்ல இங்க பாருங்க முதல்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க பாருங்க தெரிய மாட்டேங்குது. தொட்டி மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலி. முதல்ல இருக்கு முதல்ல சின்ன முதல்ல இருக்கு ப்ரோ. சின்னதா நீர் முதல்ல அங்கேயே தான் இருக்குது டேய். மரத்துல இதுக்கு அடுத்து இன்னொரு கூண்டு வந்து இருக்கு. இப்போ இங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல கூண்டு. இது ஒரு கூண்டு இருக்கு. ரொம்ப நாளா யோசிச்சேன் இது உங்களுக்கு. ஆனா இது என்ன விலங்குனே தெரியல. இது என்னது இது? இது வந்து பெருச்சாளி ஃப்ரெண்ட்ஸ். பெருச்சாளி பாருங்க நம்ம கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அடுத்து இங்க பாம்பை கட்டலாமா மக்களுக்கு? ஓகே டேய் அந்த வீடு மாதிரி இருக்குதுல்ல அங்கதான் மீன் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மீன்ஸ் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வெளியில தான் எல்லாருமே இருந்திருக்காங்க பார்த்தோம். ஆனால் பார்க்குக்கு உள்ளே தான் முக்கால்வாசி குடும்பமே இருந்திருக்காங்க. சாப்பாடுலாம் வந்து இங்கே வந்து தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இது வந்து அங்கே தான் இருக்கா? நம்ம வந்து அங்கே தானே இருக்கு பாம்பு. இப்போ பாம்பு இருக்க இடத்துக்கு கொண்டு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. இதுனா இந்த பாம்பு மேட்ரு வந்து என்னன்னா இந்த டிஸ்கவரி சேனல்லாம் இருக்குல்ல அந்த சேனல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பாம்புலாம் நேரில் பார்த்ததில்லை ஆக்சுவலி. இன்னொரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டுலேயும் பாம்பு தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. காட்சியகம் அடுத்து இதுக்கு டிக்கெட் 10 ரூபா. ஓ என்ன அது? ஏய் இங்க வா. இது என்னது? டேய் ஆமாடா. அங்கே பாடுறா. ஆமாம் தெரியுதா? ஆமாம் இங்கே வந்து ஆமாம் அண்ட் மீன் இருக்கு. அங்கே நம்ம இருக்குது ஏ அது என்னது வேறு? இது நல்லா இருக்கு. இந்த பொறுத்தல என்ன கேட்டிங்கன்னா இப்போ மீனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து. ஆனால் எனக்கு வந்து வந்ததுக்கு இந்த மீன் தான் கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருந்துச்சு. 10 ரூபா தான் கேட்டாங்க. நிறைய மீனை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. மீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மீனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நேரம் மதியம் 3 மணி. இவ்வளவோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இங்கே இருக்குதான் அவ்வளோ எல்லாம் ஒர்த்து இல்லை ப்ரோ. சின்ன பசங்களை கூட்டு வந்து விளையாட வைக்கலாம். அதான் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. லவ்வர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் பார்க்க முடியாது. அவங்க லவ்வர்ஸ் தான் இந்த இடம் செட் ஆகும். பொய் சொல்கிறான் ப்ரோ. பார்த்ததே 5 ஜோடி தான் வந்தது. கேமராமேன் என்ன பண்ணார்னா அவர் தான் இந்த இடத்த ரெஃபர் பண்ணார். இங்கே வந்து நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குன்னாரு. ஆனால் 6 வருஷம் கழிச்சு இங்கே ஒன்றுமே இல்லைன்றது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 40,000 விளக்கு வச்சு விட்டியாடா. ஒரு யூனிக்கன் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாமா? இங்கே வந்ததுக்கு ஒருத்தனா இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் மட்டும்தான். அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி இல்லைன்னு அந்த குதிரையை இது என்ன இதே தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாருங்கள் ப்ரோ. இது வந்து இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது.
டேம் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா? வா இப்போதே வந்து இதை பார்க்கும்போது பயங்கரமாக கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி அது வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கோம். யோசிச்சு பாருங்கள், சின்ன தப்பு நடந்தால் என்ன ஆகும்? இதுதான் அங்கே வந்ததுக்கு ஒரு உத்தரணம் இது மட்டும்தாங்க. பயங்கரமாக இருக்குது இதை பார்த்தாலே. தண்ணி தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. வெயில் வேறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 டைம் இப்போ மத்தியானம் 3:30. தண்ணி தாகம் தான் ஓவராக இருக்குது. தண்ணி எதுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த பக்கம் தான் தண்ணி இருக்குன்னு, இந்த பக்கம் தண்ணி இல்லைங்க. இதுக்கப்புறம் பிரிட்ஜ் இருக்குது, மெயின் பிரிட்ஜ் தான். பிரிட்ஜில் நடக்க போகிறோம், அதையும் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். வந்து எங்கே போகிறோம்? பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜில் நடக்க போகிறோம். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட நேரில் பேசிட்டே வந்து வந்துட்டுருக்கேன். சார் ஸ்டீலில் கட்டியிருக்காங்க, ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க. நம்ம பயப்பட தேவையில்லை, எந்த தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கம்பி கம்பியாக இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் ஒருத்தர் கூட டச் பண்ணாமல் நீங்கள் நடக்கணும். மேட்டூர் டேம் பயங்கரமாக இருக்கா? கேமராமேன் நமக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. போகலாம். சின்ன குழந்தைங்களை கவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணுற விஷயங்கள் நான் ரொம்ப ரசிப்பேன். அதனால தான். A few moments later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப் வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. சண்டே ட்ரிப் ஆக்சுவலாக. இங்கே நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நான் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த டேம் சூப்பராக இருக்குது. மேட்டூர் டேம் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது தானே. குளிச்ச இடம் சூப்பராக இருக்குது. சாப்பாடு அந்த ரோட் சைடில் நிறைய கடை இருக்கும். ஒரு கடை பார்த்து நான் ஆக்சுவலாக எல்லா கடையிலையும் சிமிலராக தான் ரேட் இருக்குது. உங்களுக்கு மேபி நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. மீன்லாம் எடுத்து வாங்கி கொடுத்து சமைச்சு அவங்க வந்துட்டு கொடுத்து நம்ம இங்கேயே பார்க்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு அலோடு இருக்குது. அப்படி இல்லை சிங்கிளாக பேச்சுலராக வரேன், அந்த மாதிரி செஞ்சு பிடிக்கலாம், எனக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 70 to 80 rupees கொடுத்தீங்கன்னா சாப்பாடு திருப்தியாக. அதாவது இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு, டேமு, அப்புறம் டேம் பக்கத்தில் ஒரு பார்க் பார்த்தா அது. இப்போ இங்கே ஒரு பார்க் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. இது முன்னே இருந்த மாதிரி அப்படி தானே. ஆமாம், நிறைய விஷயங்கள் இல்லை. இந்த பார்க் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது. சும்மா வந்து கூட்டு வந்தீங்கன்னா கிட்ஸ் கூட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். அது விளையாடலாம். அப்புறம் வந்து லவர்ஸாக வந்தீங்கன்னா கப்புள்ஸாக இருக்கிறீங்கன்னா சும்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு போகிறதுக்கு வந்து இது நல்லா இருக்குமே தவிர, இந்த மரம் செடி கொடி தான் நல்லா இருக்குது அவ்வளோதான் தவிர, பேச்சுலராக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து என்ன? ஆமாம், என்னோட ஆடியன்ஸ் நம்ம பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை. வியூ பாயிண்ட் பார்க்கலாம், டேம் தண்ணி போகிறது வியூ பார்க்கலாம். இங்கே பார்த்து இது பார்த்தீங்கன்னா கூட இது கூட எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் இருந்துக்கணும். நான் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லைங்கிறது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. பட் ஆனால் அதில் எதுவுமே தண்ணி வரல, எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது போல. ஒரு பார்க் ஃபீல் கொடுக்கல. ஆமாம், அதான் மெயின் விஷயம். பார்க் ஃபீல் கொடுக்கல எங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் டேம் தான் சூப்பர், சாப்பாடு சூப்பர். ஆனால் இப்படி ஒரு டேமேஜ் நிறைய மாற்றிருக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம், பண்ணல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கி ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நீங்கள் வந்து இங்கே வரணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து வாங்க, வந்துட்டு போங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் விலாகை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரையிலும் உங்கள் இருந்த உங்களில் நான் எங்கள் டீம் கிட்ட ஒரு 5 பேர் இருக்கோம் நாங்கள் பசங்க. எங்கள் டீம் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறோம். நெக்ஸ்ட் vlogல வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய். இல்லை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு வேற எங்கே நல்ல பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து அதை vlog பண்ணலாம். அதை முடிஞ்சால் vlog பண்ணி போகலாம். ஓகே, பாய், டாடா.